எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நெடிய வரலாற்று பெருமைகள் பல கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். திட்டமிட்டு எமக்குள்ளே மொழிப்பற்று இனப்பற்று இல்லாது ஒழித்து சாதிப்பற்று மதப்பற்றை ஊட்டி பிளந்து பிரித்து சிதைத்து அழித்து முடித்திருப்பதை நாங்கள் அறிகிறோம். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள்தான். மற்ற இனங்களெல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தங்களுடைய ஆய்விலே நிறுவுகிறார்கள். அறிவாசான அம்பேத்கர் அவர்கள் இந்திய நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்கிறார். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்கிறார். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்குத்தான் என்கிறார். இமயவரை பரவி இருந்த நாங்கள், தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த நாங்கள் இந்த காலடியில் குறுக காரணம் என்ன? இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றால் ஊரன் நாட்டில் ஓடிப்போய் என் பாட்டன் நட்டிருக்க முடியாது. பகருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையுமை இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று எங்களுடைய மூதாதை இளங்கவடிகள் சிலப்பதிகாரத்தில் பாடுகிறார் என்றால், இமயவரை பரவி வாழ்ந்து அதிகாரத்தை செலுத்தியவன் தமிழன் என்று இலக்கிய சான்று கூறுகிறது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு என்று தொல்காப்பியம் கூறுகிறது. இப்படி இவ்வளவு தூரம் பெருமை கொண்டு வாழ்ந்த ஒரு இனம் காலடியில் குறுகி வீழ்ந்து சொந்த நிலத்திலேயே அரசியல் அதிகாரமற்று அடுத்தவனிடம் மனு கொடுத்து மண்டிட்டு முறையிடுகிற நிலையில் நின்று கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன என்று சிந்தித்து பார்க்கிறோம். எங்களுடைய வளங்கள், நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி மின்சாரமா, அது எல்லோருக்கும் பொது. எங்களுடைய நரிமணம் பெட்ரோலா, அது எல்லோருக்கும் பொது. எங்கள் மண்ணில் எடுக்கிற மீத்தேன் ஈத்தேனா எல்லாருக்கும் பொது. என் மண்ணில் இருக்கிற அணு உலையிலிருந்து தயாரிக்கப்படுகிற மின்சாரமா, அது எல்லோரும் பகிர்ந்து கொள்வார்கள். நாங்கள் இந்தியர்கள் என்ற தேச உணர்வோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற இந்த நாடு, நாங்கள் மாண்புமிக்க ஜனநாயகவாதிகளாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற இந்த நாடு, நாங்கள் இறையாண்மையும் தேச ஒற்றுமையும் கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற இந்த நாட்டின் தலைவர்கள், இந்த நாடு காவிரியில் தண்ணி தர மறுப்பதை, அவரவர் நீர்வளம் அவரவருக்கே என்று, என் மண்ணின் வளம் எல்லோருக்கும், அவரவர் மண்ணின் வளம் அவரவருக்கே என்று இருந்தால் இது எவ்வாறு தேசப்பற்றையும் தேசிய ஒருமைப்பாடையும் இறையாண்மையையும் காப்பாற்றும் என்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. முல்லை பேரியாற்று நதிநீர் உரிமை அது கேரளாவுக்குத்தான், காவிரி நதிநீர் உரிமை அது கன்னடர்களுக்குத்தான் என்றால், அப்ப என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சார உற்பத்தி எனக்கே என்று நான் வந்தால் எப்படி இந்தியாவில் இறையாண்மையும் ஒருமைப்பாடும் இருக்கும் என்ற கேள்வியை இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட தமிழ் மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் தமிழனுடைய பேரன்பையும் பெருந்தன்மையையும் அவர்கள் ஏமாளித்தனமாகவும் இளிச்சவாய்த்தனமாகவும் மற்றவர்கள் எண்ணுகிறார்கள் என்று எண்ணும்போது அளப்பெரிய கோபமும் வருத்தமும் வெறியும் நமக்கு உருவாகிறது. நான் மட்டும் ஒரு பேரன்புக்காரனாக பெருந்தன்மைக்காரனாக
இந்த நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாடையும் கட்டி காப்பாற்றுகிற தேச குடிமகனாக இருக்க வேண்டும். மற்றவர் அவரவர் இனத்தவனாக இருந்தால் எப்படி சரியாக இருக்கும் என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது என்று கர்நாடகாவை ஆளுகிற காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் 2 பேரும் சொல்கிறார்கள். ஆனால் அதே கட்சி இந்த நிலத்தில் காவிரி நதிநீர் உரிமையை பேசுவதில்லை. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸ்காரர்களுக்கு தன்மானமும் இனமானமும் கொண்ட தமிழ் மக்கள் நாங்கள் ஏன் ஒரு ஓட்டு கூட போட முடியாது என்ற முடிவை எடுப்பதில்லை என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி. இதே இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகாவில் காங்கிரசின் வெற்றிக்கு போய் உழைக்கிறார். அவன் வென்று வந்தால் நமக்கு தண்ணி தர மாட்டான் என்று தெரியும். அவன் வென்று வந்தால் மேகதாதில் அணையை கட்டுவான் என்றும் தெரியும். பிறகு அவன் வெற்றிக்காக அங்கு வாழ்கிற 1.25 லட்சம் 1,25,00,000 மக்கள் நம்ம 1.25 கோடி லட்சம் நம்ம வாழ்கிறோம். அங்க போய் அந்த மக்களின் வாக்கை இங்கே கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரசுக்கு செலுத்துங்கள் என்று கேட்கிறார். ஒரு கட்சியின் தலைவராக போய் கேட்பதில் பிரச்சனை இல்லை. நாட்டின் முதலமைச்சராக எந்த அரசு, எந்த கட்சியின் தலைமை தமிழர்களுக்கு தண்ணி தர மறுக்குதோ அந்த கட்சியை வெல்ல வேண்டும் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வாக்கு கேட்பாரேனால் நாட்டு மக்கள் மீது என்ன அக்கறை இருக்கிறது என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டேன் என்று சொன்ன காங்கிரசுக்கு 29 சீட்டை கொடுத்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினரையும் கொடுத்து கூடவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒரு சொட்டு தண்ணி என் மண்ணுக்கு தர முடியாத உன்னோடு தேர்தல் கூட்டு இல்லை என்று சொல்ல மறுக்கிறார்கள் என்றால் அறிவு சமூகம் இதை சிந்தித்து பார்க்கணும். இந்த உணர்வு, இந்த சிந்தனை நம்ம இல்லாதனால்தான் காலங்காலமாக ஏமாற்றப்பட்டு வீழ்த்தப்பட்டு வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதை என் அன்பு சொந்தங்கள் அறிய வேண்டும். நாங்கள் எங்கிருந்து வந்தோம்? எதற்காக வந்தோம்? உங்களிடத்திலிருந்து உங்களுக்காக வந்தோம். ஏன் வந்தோம்? உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன் என்று தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவினார் நம்முடைய தாத்தா தேவனைய பாவாணர் அவர்கள். தமிழ் மொழி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என்று உலகில் பல்வேறு மொழி அறிஞர்கள் எல்லாம் அதை ஆய்விலே நிறுவுகிறார்கள். ஆதி மொழி தமிழ், நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி தமிழ், உலக மொழிகளின் தாய் தமிழ். பல்வேறு மொழிகளுக்கு கலை சொற்கள், உயிர் சொற்கள், வேர் சொற்களை தந்த ஒரு தாயின் தாய் மொழியாக தமிழ் இருக்கிறது. உலகில் எந்த மொழியின் துணையும் இன்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனி செம்மொழியாக நம் மொழி தமிழ் இருக்கிறது. அந்த மொழி கண்ணு முன்னாடி சிதைந்து அழிந்து போனது. தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கலந்து பேசி 1800 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னடர்களாக பிரிந்து சென்றோம். 1600 ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கர்களாக பிரிந்து சென்றோம். 15ஆம் நூற்றாண்டிலே நாம் மலையாளிகளாக பிரிந்து சென்றோம். அதன் பிறகு துளுவர்களாக பிரிந்து சென்றோம். ஒரு பெருத்த தேசிய இனம் மொழி கலப்பிலே பிரிந்து பிரிந்து சென்று சிதைந்து அழிந்தது. எப்படி? சோறு இருக்கும்போது சாதம் என்றோம், மகிழ்ச்சி இருக்கும்போது சந்தோஷம் என்றோம், இழப்பு இருக்கும்போது லாபம் என்றோம், இப்படி ஒவ்வொன்றாக வணக்கம் இருக்கும்போது நமஸ்காரம் என்றோம். இப்படி பேசி பேசி நாம் சமஸ்கிருதம் கலந்து கலந்து எது தமிழ் எது சமஸ்கிருதம் என்று தெரியாமல் கலந்து கலந்து பேசி நாம் இப்படி மொழி கலப்பால் பிளந்து பிரிந்து சிதைந்து அழிந்தோம். இப்படித்தான் இமய வரை பரவி இருந்த நாம் காலடியில் குறுக காரணம் இதுதான். சேர சோழ பாண்டியர்களில் சேர மன்னனின் நிலப்பரப்பு எது? சேர மன்னன் ஆண்ட பகுதி எது? எது? சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் எந்த நாட்டின் இளவரசன்? சேர நாட்டின் இளவரசன். சேர நாடு எது? இன்னைக்கு மலையாளம் பேசிக்கொண்டு கேரளாவில் இருக்கிற மக்கள் சேர நாட்டின் பிள்ளைகள். தாய்மொழியில் சமஸ்கிருதத்தோடு தமிழை கலந்து கலந்து தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து அவர்கள் மலையாளிகளாக மாறி போனார்கள். 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாளம் என்கிற மொழியே கிடையாது. அந்த நிலப்பரப்பை இழந்தோம். ஆனால் இன்று என்ன நிலை? சமஸ்கிருத கலப்போடு ஆங்கிலம் அறிவு என்று கருதிய அன்பு சொந்தங்கள் அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும் என்ற கேள்வியை எழுப்பாது உலகத்தின் ஆகச் சிறந்த மொழியை, உலகத்தின் தலை சிறந்த இலக்கியங்களை தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்ற நாம் ஆங்கிலத்திற்கு பல்வேறு சொற்களை கடன் கொடுத்த ஒரு மொழியை வைத்துக்கொண்டு அந்த மொழி சொற்களை எடுத்து நம் மொழியோட பேசி டீ சாப்பிட்டியா, டிபன் சாப்பிட்டியா, வாக்கிங் போனியா,
திங்க் பண்ணி ஃபீல் பண்ணி இப்படி பண்ணியாக பேசி நம் மொழியை ஒரு இணைப்பு சொல்லாக நம் தாய்மொழி தமிழை வைத்து சரிபாதிக்கு மேலே ஆங்கிலத்தை கலந்து பேசி தங்கிலீஷாக தமிங்கிலமாக மாற்றி விட்டார். இங்கே கடத்தெருக்களில் பாருங்கள் MM சில்க்ஸ், அந்த ஸ்ரீ மாதேஸ்வரா ஜுவல்லர்ஸ். அப்ப நகைக்கடை கிடையாது, பொன்னணி மாளிகை கிடையாது. தூய தமிழில் சொற்கள் இருக்கும் போது ஆங்கிலத்தை கலந்து தமிழில் எழுதுவார்கள், உச்சரிப்பு ஆங்கிலம், ஆங்கிலத்தில் எழுதுவார்கள், உச்சரிப்பு தமிழ். இதுதான் தமிங்கிலம். தெலுங்கர், கன்னடர், மலையாளி, துளுவர் போல நாம் தமிழர்கள் இல்லை, நாம் தமிங்கிலர்கள். இது ஒரு புது இனம். தமிழன் பேச்சில் இருக்காது, தமிழன் எழுத்தில் இருக்காது, தமிழன் நாட்டில் இருக்காது, அதிகாரத்தில் இருக்காது, வழிபாட்டில் இருக்காது, கல்வி பள்ளிக்கூடங்களில் பயிற்று மொழியாக, கல்லூரிகளில் பயிற்று மொழியாக இல்லை, ஒரு பாடமொழியாக கூட தாய்மொழி இல்லை. தாய்மொழியை விட்டு வெளியேறி விட்டார்கள் தமிழர்கள். மொழியை சிதைந்து அழிய கொடுத்த இனம் வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தி இல்லை. அப்ப சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியை மீட்க தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவனைய பாவாணர். அந்த என் தாய்மொழி சிதைந்து அழிந்து போனதை மீட்சியுற வைக்க, தமிழரை எழுச்சியுற வைக்க தமிழர் ஆட்சி அமைய வேண்டும். அப்ப என் தாய்மொழியை மீட்க காக்க வேற வழியின்றி அந்த தாயின் பிள்ளைகள், இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் வந்தோம். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நாங்கள் எங்கள் வரலாற்றை இழந்தோம், எங்கள் வரலாற்றை மறந்தோம், நாங்கள் யார் என்ற பெருமையை மறந்தோம். அதனால் எங்களுக்கு வரலாறு என்பதே இந்த 100 ஆண்டு கால திராவிட கட்சிகளின் வரலாறு, 60 ஆண்டு கால திராவிட கட்சிகளின் வரலாறு, ஆட்சிகளின் வரலாறு தான். எதுவென்றாலும் எல்லா இருந்தாலும் ஐயா ஈவேரா தான், அவர்தான் படிக்க வைத்தார், அவர்தான் பெண்களுக்கு போராடினார், அவர்தான் உனக்கு எல்லாம், அவர்தான் பல்லு விளக்கி விட்டார், அவர்தான் சட்டை போட்டு விட்டார், எல்லாம் பெரியார். நாங்கள் சொல்கிறோம் எங்கள் இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் என்று வந்தோம். எல்லா அடையாளங்களையும், எம்பின அடையாளங்களை மறைத்து திராவிட அடையாளங்களை, இந்திய அடையாளங்களை நிறுவினார்கள். வரலாற்றிலே வீரன் என்றால் மராட்டிய மன்னன் சிவாஜி தான், அதைத்தான் எங்களுக்கு படிப்பித்தார்கள். அப்போது எங்கது முன்னவர்கள், எங்கள் பாட்டன் தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதுபாண்டியன், கட்டப்பொம்மன், எங்களுடைய பாட்டி வேலுநாச்சியார், சுந்தரலிங்கனார், அழகுமுத்துக்கோன், எங்கள் முன்னையில் எங்க முன்னவர்கள் பண்டாரவன்னியன், எங்க மூதாதையர்கள் எல்லாம் வீரர்கள் இல்லையா என்ற கேள்விக்கு பதிலில்லை. வல்லபாய் பட்டேலை படிக்க வைத்தார்கள். செக்கெழுத்த செம்மல் என் பாட்டன் வஉசியை வரலாற்றில் மறைத்தார்கள். வீர பெண் என்றாலே சான்சிராணி தான். நம் பாட்டி வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 85 ஆண்டுகள் கழித்து தான் அந்த மணிக்கர்ணை என்கிற பெண்ணை, அந்த சான்சிராணியின் இயற்பெயர் மணிக்கர்ணை, அவளே பிறக்கிறான். அப்போது நமக்கு வரலாற்றில் தென்னாட்டின் சான்சிராணி என்று நம் பாட்டி வேலுநாச்சியாரை எழுதுகிறார்கள். அவளை எழுத வேண்டும் வடநாட்டின் வேலுநாச்சியார் என்று வரலாறு மறைக்கப்படுகிறது. வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமின். வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது என்கிறான் புரட்சியாளர் லெனின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். வரலாறு தான் எங்கள் வழிகாட்டி என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அப்ப வரலாற்றை மறந்துவிட்ட இனமும், அதையெல்லாம் வாசித்து நேசித்த பிள்ளைகள் நாங்கள். வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது என்ற புரிதலோடு வரலாற்றை திருப்பி மறுபடி எங்களுடைய வரலாற்றை கிளர்ந்து எழுந்து எழுதுவதற்காகவே நாங்கள் வந்தோம். என் அன்பு சொந்தங்களே, இழந்த உரிமை, கச்சத்தீவு இல்லை, காவிரி நதிநீர் உரிமை இல்லை, முல்லை பேரியாற்று நதியுரிமை இல்லை, நிலமங்கும் நச்ச ஆலைகள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்கள் வேளாண்மைக்கு காவிரி நதிநீருக்கு கையேந்தி நிற்க வேண்டியது இருக்கிறது. 500 TMC 450 TMCக்கு குறையாம தண்ணீர் வந்து கொண்டிருந்த காலத்தில் வழக்கை தொடுத்தார் ஐயா கருணாநிதி, கூடுதலாக தண்ணி வேண்டும் என்று. அப்போது பிரதமர் அமைச்சராக இருந்தது அம்மையார் இந்திரா காந்தி. கர்நாடகாவில் ஆளுகிற உயரத்தில் காங்கிரஸ் இருப்பதால் அதை இழக்க தயாராக இல்லாத காங்கிரஸ்
அந்த வழக்கை திரும்ப பெறுங்கள் என்று ஐயா கருணாநிதி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்ததால் ஆட்சியை கலைச்சு விடுவார்களோ என்ற அச்சத்தில் வழக்கை திரும்ப பெற்றார். அது பிரச்சனையாக மாறியது. ஒவ்வொரு ஆண்டும் கையேந்தி 450 டிஎம்சி 500 டிஎம்சி இங்கே இப்ப 150 டிஎம்சிக்கு வழக்கு போட்டு ஒவ்வொரு நாளும் போராடி போராடி பெற வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. 980 மில்லிமீட்டர் நமக்கு ஆண்டு ஒன்றுக்கு மழை, 4500 டிஎம்சி கிட்டே மழை தண்ணீர் நமக்கு கிடைக்கிறது. அந்த நீரிலே 1500 டிஎம்சியை தான் நான் பயன்படுத்துகிறோம். மீதியை கடலிலே கலக்க விடுகிறோம். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது தண்ணீரின் தேவையில் தன்னிறைவு என்ற திட்டத்தை கொண்டு வந்து நீரின்றி அமையாத உலக இந்த நீர்வள பெருக்கம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து கடலிலே கலக்கிற அந்த 1500 டிஎம்சி போக மீதி 2500 டிஎம்சிக்கு மேலே கடலிலே கலக்கிறது. அதிலே 500 டிஎம்சியை நாங்கள் சேமித்தாலே போதும். கணக்கில்லாத ஏரி, குளம், குட்டை, கம்மாய், தாங்கள் கரணை என்று வெட்டி வெட்டி நம்ம தேக்கினாலே நம்ம அடுத்தவனிடத்திலே கையேந்த வேண்டிய அவசியமில்லாமல் போகும். தன்மானத்தோடு தமிழர்கள் தண்ணீரின் தேவையிலே தண்ணீரை விடந்து வாழ முடியும். அதை செய்தே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்தோம். வேளாண்மையை கைவிட்ட நாடுகள் எல்லாம் பிச்சை எடுக்கிறது. வேளாண்மை என்பது தொழில் அல்ல, அது நம்முடைய பண்பாடு, அது நம்முடைய கலாச்சாரம், நம்ம வாழ்க்கை முறை. ஆதியில் இருந்து நாம் செய்தது அதுதான். நம்ம வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒன்று. அந்த வேளாண்மையை கைவிட்டு விட்டு நம் மக்கள் உழைப்பிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். ஒரு தாழ்வு மனப்பான்மை. வேளாண்மை படிக்காதவன் செய்கிற தொழில், ஆடு மாடு வளர்ப்பதெல்லாம் படிக்காதவன் செய்கிற வேலை என்று என் மக்கள் எண்ணுகிறார்கள். இல்லை, படித்தவனும் செய்யலாம் என்று வேளாண்மை செய்வது அரசு பணி, ஆடு மாடு வளர்ப்பது அரசு பணி என்று மாற்றி அந்த வேளாண்மையை அழிய விடாமல் மீட்டுருவாக்கம் செய்து மறு கட்டமைப்பு செய்யவே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்தோம். ஒவ்வொன்றாக இந்த நிலத்தில் இருக்கிற இந்த கொடிய ஆட்சி முறையை மாற்றி ஒரு தூய நல்ல ஆட்சியை, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சியை இந்த மண்ணில் நிறுவ வேண்டும் என்பதற்காகவே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்தோம். 1 விழுக்காடு 2 விழுக்காடு அரை விழுக்காடு வாக்கு வச்சிருக்கிறவர்கள் எல்லாம் கூட்டணியில் பேரம் பேசி சீட்டும் நோட்டும் வாங்கி கொண்டு போகும்போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு தனித்த ஒரு கட்சி, இது எங்கள் வாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதியை பெற்ற கட்சி உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். திமுக இது எங்க கட்சியின் வாக்கு என்று சொல்ல முடியுமா? இல்ல அதிமுக இது எங்க கட்சியின் ஓட்டு என்று சொல்ல முடியுமா? முடியாது. இப்படி தனித்து நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களை எத்தனை கட்சிகள் பேரம் பேசி, எத்தனை ஆயிரம் கோடி பேரம் பேசி எவ்வளவு பதவி ஆசையை காட்டியிருப்பார்கள். ஏன் நாங்கள் செல்லவில்லை? நாங்கள் பதவிக்காக வந்தவர்கள் இல்லை, எம் மக்களின் உதவிக்காக வந்தவர்கள். நாங்கள் எம் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல, எம் மக்களுக்காக உழைக்க வந்தவர்கள். நாங்கள் பணத்துக்காக வந்தவர்கள் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக வந்தவர்கள். அதனால்தான் தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். மாற்றம் என்ற சொல் என்பது வெறும் சொல்லல்ல, அது செயல் என்ற புரிதலோடு இந்த களத்திலே நிற்கிறோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து நிற்கிறோம். அதனால்தான் மாறுவோம், மாற்றுவோம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று. இப்படித்தான் ஒரு புள்ளியிலிருந்து தான் ஒவ்வொன்றும் தொடங்கி இருக்கிறது. உடன் பிறந்தார்களே, ஒரு வண்டி நிறைய குப்பை என்றாலும் அதை கொளுத்துவதற்கு வண்டி நிறைய யாரும் நெருப்பை எடுத்து செல்வதில்லை. ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி தான். இப்போ உங்க கைகளில் உங்கள் பிள்ளைகள் தீக்குச்சிகளாக இருக்கிறோம். கொளுத்தி போடுங்கள். அநீதிக்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக, பசி பஞ்சம் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக, சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைக்கு எதிராக, பெண்ணி அடிமைத்தனம் வன்முணர்வு கொலைகளுக்கு எதிராக, மதுமத போதைக்கு எதிராக, வள கொள்ளைகளுக்கு எதிராக இந்த புரட்சி தீ பற்றி எரியட்டும். உங்கள் பிள்ளைகள் தீக்குச்சிகளாக எரிகிறோம் என்றுதான் உங்கள் கைகளில் வந்து இருக்கிறோம். எனவே என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க எனது பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலை கொஞ்சம் ஆழ்ந்து கவனியுங்கள். மற்றவர்கள் சொல்லுகிற அரசியலையும் பாருங்கள். நாங்கள் வந்தால் மிக்சி தருவோம், கிரைண்டர் தருவோம், அண்டா தருவோம், 2000 தருவோம், 10,000 தருவோம், பிரிட்ஜ் தருவோம், டிவி தருவோம், அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அதையெல்லாம் நீங்களே வாங்கிக் கொள்கிற வேலை வாய்ப்பையும் வசதியையும் வருவாய் பெருக்கத்தையும் உங்கள் பிள்ளைகள் தருவோம்.
தன் கையை சார்ந்து வாழ்கிற தற்சார்பு தன்மான வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு தருவோம். ஏனென்றால் என் ஆத்தாலும் அப்பனும் கையேந்தது அவமானமாக கருதினேன். என் உடன் பிறந்தார்கள் என் தம்பியும் தங்கையும் கையேந்துவதை அவமானமாக நான் கருகிறேன். ஒரு தேசிய இனத்திற்கான தலைகுனிவாகவும் இழிவாகவும் கருதுகிறோம். என்ன வளம் இங்கே இல்லை, அந்த வளத்தை வைத்து நிலத்திலே எண்ணற்ற வேலை வாய்ப்பை உருவாக்கி உங்கள் பிள்ளைகள் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குது எங்களின் அடுத்த வேலை என்ற கனவோடு இந்த களத்திலே நிற்கிறோம். எனவே இலவசங்கள் என்பது உங்கள் பிள்ளைகளின் எங்களில் ஆட்சியிலே அறிவை வளர்க்கும் கல்வி உலகத்தரத்திற்கு சரியாக சமமாக தரமாக கொடுப்போம். உயிரை காக்கும் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை என்ற அடிப்படையிலே உயர்ந்த மருத்துவத்தை நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வதுதான் சரியான மக்களாட்சி. சரியாக சமமாக தரமான மருத்துவத்தை தரமுயர்த்தி என் மக்களுக்கு கட்டணமல்லாமல் கொடுப்போம். பிறகு தூய குடிநீரை, உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை விற்பனை பண்டமாக மாற்றிவிட்டார்கள். அதை தடுத்து தூய குடிநீரை என் மக்களுக்கு, என் நாட்டு குடிகளுக்கு சரியாக தரமான குடிநீரை கட்டணமில்லாமல் கொடுப்போம். பிறகு தடையற்ற மின்சாரத்தை கொடுப்போம். எரிகாற்று உள்ளே கொடுப்போம், இலவசமாக இல்லை, குறைந்த கட்டணத்திற்கு. நாங்களே எரிகாற்று உற்பத்தி செய்வதால் குறைந்த கட்டணத்துக்கு உற்பத்தி செலவை மட்டும் எடுத்துக்கொண்டு என் மக்களுக்கு தடையின்றி எரிகாற்று சிலிண்டரை கொடுப்போம். பயணிக்க நல்ல பாதை கொடுப்போம், தரமான போக்குவரத்து கொடுப்போம். இப்படி இதுதான் அடிப்படை கட்டமைப்பு. அதை உங்கள் பிள்ளைகள் செய்வோம். மற்றவர்களைப் போல மோட்டர் பைக்கு தருவோம், கார் தருவோம், 2000 தருவோம், 3000 தருவோம், தாலிக்கு தங்கம் தருவோம், அதெல்லாம் நாங்கள் சொல்ல தயாராக இல்லை, செய்ய மாட்டோம். நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவேன், வந்த உடனே மூடுவேன். பணம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு என்று கல்லை திறந்து விடுவேன். இந்த டாஸ்மார்க் சீம சரக்கை மூடி விடுவேன். ஒருத்தர் கூட இந்த சாராய கடையை மூடுவேன் என்று ஒருத்தரும் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். சாராய கடை திறந்து வச்சுட்ட பெண்களுக்கான பாதுகாப்பு, நாட்டு மக்களின் நலன் என்றெல்லாம் பேசுவது, சட்டம் ஒழுங்கு என்றெல்லாம் பேசுவது எவ்வளவு வேடிக்கையானது என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொன்றிலையும் ஒரு மாற்று சிந்தனையோடு, ஒரு பெரும் கனவோடு உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். இந்த கனவு என்னுடையது இல்லை, என் முன்னவர்களின் எச்சமும் சொச்சமும் தான் நாங்கள். எங்கள் தலைவன் என் முன்னவர்கள் தூக்கிச் சுமந்த கனவை தூக்கிச் சுமந்தான். தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி, அறம், மானம், வீரம் மூன்றும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் மக்களினுடைய கனவு. அவன் கண்ட கனவு, என் தலைவன் கண்ட கனவு. 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்ற கனவு. அந்த கனவை அவன் பிள்ளைகள் எங்களுக்கு கையளித்தான். அந்த கனவோடு இந்த தமிழகத்தின் தெருக்களெங்கும் கத்தி கத்தி ஓடி வருகிறோம். என் அருமை சொந்தங்களே, உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை தனித்து எப்படி சீமான் நிற்கிறான், எப்படி வெல்வான், அவன் தம்பி தங்கைகள், அவன் பிள்ளைகள் எப்படி வெல்வார்கள்? நாங்கள் எங்கே தனித்து நிற்கிறோம்? இத்தனை கோடி தமிழ் சொந்தங்கள் என்னும் பெற்றோர்கள், பேரன்பு மிக்க என் உறவுகளோடு இணைந்து கூட்டணி வைத்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நான் கட்சியை நம்பவில்லை, தலைவர்களை நம்பவில்லை, தமிழர்களை நம்புகிறேன். நான் இயக்கங்களை நம்பவில்லை, அடுத்த தலைமுறை இளைஞர்களை நம்பி இந்த களத்திலே உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிற்கிறோம். உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டு விட்டீர்கள் என்ற வரலாற்று பதிவு வரவிடாமல் நம்பி நின்ற பிள்ளைகளை வெல்ல வைத்தார்கள் என்ற வெற்றி சரித்திரத்தை எழுதுங்கள் என் அன்பு சொந்தங்களே. அதிமுக வெல்வதோ திமுக வெல்வதோ சாதாரண நிகழ்வு. ஏனென்றால் பலமுறை அவர்கள் வென்றிருக்கார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வெல்வது சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி என்பதை மனதில் கொண்டு என் அன்பு மக்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த மேட்டூர் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், தமிழனுக்கு எந்த வீர குறியீடும் இல்லாமல் அழிக்க வேண்டும் என்பது திராவிடத்தினுடைய நோக்கம். பிரபாகரன் என்றால் அவன் தீவிரவாதி, பிரிவினவாதி. வீரப்பன் என்றால் அவன் சந்தனக்கட்டை கடத்தியவன், மாயாவி, திருடன் என்று கட்டமைப்பார்கள். தமிழர்கள் வீர மக்களை பெற்ற ஒரு இனம்தான் பாதுகாப்பாக வாழும்.
வீர மக்களை பெறாத இனம் சிதைந்த அழியும், நாடு அழியும் என்கிறார். அப்படி வீர மக்கள் நம் இனத்தில் பல்வேறு முன்னவர்கள் தோன்றினார்கள். அதில் நம் கண்முன்னே பிறந்த வீர மக்களில் ஒருவன்தான் வீரப்பன் என்ற பெருமா வீரன், பிரபாகரன் என்ற எங்கள் உயிர் தலைவன். இந்த குறியீடுகளை எல்லாம் சொல்ல விடமாட்டார்கள். பேசும்போது, சீமான் பேசும்போது பிரபாகரன் என்று சொல்லும்போது கைதட்டுகிறார்கள், மக்கள் ஆர்ப்பரிப்பார்கள். வீரப்பன் என்று சொல்லும்போது கைதட்டுகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று உளவுத்துறை குறிப்பெழுதி கொடுக்கும் போது தமிழர்கள் வீரத்தில் நின்று நிமிந்து எழுச்சி வருகிறார்கள். விடக்கூடாது என்று வீரப்பனை பேசினால் தடை, சுவரொட்டி ஒட்டினால் தடை. நான் ஒட்டும்போது கிழித்தார்கள், எண்ணற்ற வழக்குகளை மேலே போட்டார்கள். வீரப்பன் திருடன் என்றார்கள். வீரப்பனை திருடன் என்றால் ஜெயலலிதா கருணாநிதிக்கு என்ன பேர் என்று கேட்டேன். வாயை மூடிக்கொண்டு நின்று விட்டார்கள். சந்தனக்கட்டையை வெட்டி வித்தான் என்றார்கள். யானை தந்தத்தை கடத்தி வித்தான் என்றார்கள். சரி, வெட்டியவன் காட்டுக்குளிர்ந்தான், வித்தவன் தந்தத்தை வித்தவன் காட்டுக்குளிர்ந்தான், வாங்கியவன் எங்கே இருந்தான் என்று கேட்டேன். வித்தவனையே விரட்டி விரட்டி போனீர்களே, வாங்கியவனை ஏன் ஒருவனை கூட கைது செய்ய உள்ளே போடவில்லை என்றால், வித்தவன் எங்கள் ஐயா என்றால் வாங்கியவன் அதிகாரத்தில் இருந்தவன் இவன். அதனால் அவர் வெளியே வந்து பேசினால் பல பேருடைய உண்மை வெளியே வந்துவிடும் என்று காட்டுக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டிய நிலைமை இருந்தது. மோதி வெல்லாமல் மோரிலே விஷத்தை வைத்து கொன்று இறந்த பிணத்தை எடுத்து வந்து மீசையை வெட்டி வண்டியில ஏற்றி போய் துப்பாக்கி வச்சு தூரத்துட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சி விட்டு கொன்று விட்டோம் என்று பீத்தி கொண்ட கோழைகள் இந்த நாட்டிலே இன்னைக்கு எவனாவது சொல்ல முடியுமா? எந்த கட்சியாவது இதே அதிமுக சொல்லுமா எங்க ஆட்சியில் தான் வீரப்பனை கொன்றோம் என்று சொல்லுமா? என் தலைவன் இனக்காவலன் என்றால் எங்கள் வீரப்பன் இந்த நாட்டின் வனக்காவலன் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர், அவன் உயிரோடு இருக்கிற வரை 6000 சதுர கிலோமீட்டரில் ஒரு கர்நாடக காக்கை கூட பறக்கவில்லை. அவன் செத்தான், ஒக்கணைக்கல் என்னது என்று எடியூரப்பா கால் வச்சு விட்டான். அவர் இருந்திருந்தால் காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று கன்னடர்கள் பேசியிருக்க முடியுமா என்று தன்மானமிக்க தமிழ் மக்கள் சிந்தித்து பார்க்கணும். திட்டமிட்டு அழிப்பார்கள். இப்போது உங்கள் முன்னால் நிற்கிற மகனை தமிழர் தேசியம், தமிழர் உரிமை, தமிழர் நிலம் வளம், தமிழர் காடு மலை, என் மொழி, என் வரலாறு என்று நான் பேசும்போது என்னை செப்பரேட்டிஸ்ட், சாவனிஸ்ட், இனவெறியன், மொழிவெறியன் என்று பேசுகிறார்கள். இப்படித்தான் பழி சுமத்தி அளிப்பார்கள். என்னை மொழிவெறியன், இனவெறியன் என்று சொல்லும் போது எனக்கு ஒரு பெருமையும் திமிரும் ஒரு நிமிரும் வரும். ஏன் என்னை தமிழ் இன வெறியன் என்று சொல்லும் போது அப்போது நான் உறுதியாகிறது, நான் ஒரு நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்கிறேன். நான் இன உணர்வு, மான உணர்வோடு இன்னும் வாழ்கிறேன். என்னிடத்தில் மொழிப்பற்று, இனப்பற்று மேலோங்கி இருக்கிறது. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறான் எங்கள் தாத்தா புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதாசன். அப்படி நாங்கள் பெருமைக்குரிய இனத்தின் மக்கள் என்கிற நிமிர்வு, அந்த பெருமிதம் எங்களுக்குள்ளே வருகிறது. எனவே அறிவு சமூகமே, எங்களை பெற்றெடுத்த என் அன்னை தமிழ் பேரினமே, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கையேந்தி நிற்பது வாக்கு என்பதை இல்லை, எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கை என்பதை அறிவு சமூகம் அறிந்து என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எல்லாருக்கும் வெற்றியை கொடுத்து விட்டீர்கள். ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் பல முறை வாழ்ந்துட்டீர்கள். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் 4 முறைக்கு மேல் வாழ்ந்துட்டீர்கள். ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 ஆண்டுகள் வாழ்ந்துட்டீர்கள். ஐயா எடப்பாடி ஆட்சியில் 4.5 ஆண்டுகள் வாழ்ந்துட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் கைகளில் இந்த நாட்டை ஒப்படைத்து பாருங்கள். ஒரு 5 ஆண்டுகள் உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி நாங்கள் காட்டுகிறோமா இல்லையா என்று பாருங்கள். பூமியின் சொர்க்கமாக இந்த நாட்டை மாற்றி படைக்கிறோமா இல்லையா பாருங்கள். பெருங்கனவோடு நிற்கிறோம். தலையெங்கும் சிந்தனையெங்கும் கனவு. என் தேசத்தின் உயர்வு, என் இன மக்களினுடைய உயர்வு, மேம்பாடு, வளர்ச்சி, தன்மானமிக்க பெருவாழ்வு என்ற கனவோடு இந்த களத்திலே நிற்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு கை கொடுத்து வேளாண்மை சின்னத்தில், விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். விவசாய பெருங்குடி மக்களே, விவசாயிக்கு வாக்கு செலுத்தவில்லை என்றால் வேறு எவர் செலுத்துவார்? யார் செலுத்துவார்? நான் சின்னம் கேட்கும் போது பேரன்பு மிக்க பெற்றோர்களே, புலியை சின்னமாக கேட்டேன். அது தேச விலங்கு என்றார்கள். அப்ப நான் கேட்டேன், தாமரையை எதுக்கு கொடுத்தீர்கள்? தேசிய மலரை எதுக்கு தேச மலரை எதுக்கு கொடுத்தீர்கள் என்றேன். பதில் இல்லை. யானையை கேட்டேன்,
யானையை ஏற்கனவே கொடுத்தாய்விட்டது, உயிர் உள்ளது எதையும் கொடுக்க முடியாது என்றார்கள். அப்ப யானையை கேட்டேன், காளமாட்டை கேட்டேன், உயிருள்ள எதையும் கொடுக்க முடியாது என்றார்கள். ஆனால் கடைசியாக ஒரு விவசாயி சின்னத்தை கொடுத்தார்கள். ஏன் விவசாயி சின்னத்தை கொடுத்தார்கள்? விவசாயி எவனும் உயிரோடு இல்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதை ஏன் எனக்கு கொடுத்தார்கள்? தன் உயிரை கொடுத்தாவது விவசாயியும் சீமான் காப்பாற்றுவான் என்று என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். என் அன்பு மக்கள், கற்றறிந்த பெருமக்கள், பல்லாயிரக்கணக்கில் ஆசிரியர்கள் வேலை இல்லை என்று வீதியில் நிற்கிறீர்கள். ஊதிய உயர்வுக்காக போராடுகிறீர்கள். பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறீர்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கு நிற்கிறீர்கள். படித்த மருத்துவர்கள் ஊதிய உயர்வுக்கு நிற்கிறீர்கள். செவிலியர்கள் பணி நிரந்தரத்திற்கும் ஊதிய உயர்வுக்கும் போராடுகிறீர்கள். வேளாண்குடி மக்கள் சேமிப்பு கிடங்கு கட்டி நாங்கள் விளைவித்த பொருளை சேமிங்கள் என்று கதறுகிறீர்கள், போராடுகிறீர்கள். கொள்முதல் செய்து உரிய விலையை அகவிலையை கொடுத்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று போராடுகிறீர்கள். எல்லோரும் போராடுகிறீர்கள், கோபப்படுகிறீர்கள். இந்த பிரச்சனையெல்லாம் தந்தவனே திருப்பி திருப்பி எப்படி ஆட்சிக்கு வருகிறான்? அதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிற கேள்வி. எனவே அறிவார்ந்த பெருமக்கள், கற்றறிந்த சான்றோர்கள், உழைக்கும் உழவர் குடிமக்கள் எல்லோரும் இந்த முறை ஒரு மாற்றத்திற்காக சிந்திச்சு என் மகளுக்கு இந்த வேளாண்மை விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. நாம் தமிழர் கட்சியின் வெற்றி இல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்தின் வெற்றி என்பதை புரிந்து கொண்டு வாக்கு செலுத்துங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, எங்கள் தலைவர் பிரபாகரன் வாழ்க, மாவீரன் வீரப்பனார் புகழ் வாழ்க, என் அன்பு மகள் வித்யாராணி வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஹலோ அன்பு செல்வத்திற்கு செந்தமிழ் வீரப்பன் என்ற பெயரை சூட்டுகிறேன். செந்தமிழ் வீரப்பன்.